ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்ருங்க. ஏன்னா அப்புறம் சீசன் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அலாதி அவ்வளோ அலாதியாக இருந்துச்சு. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஸ்வீட்டு பார்க்கறதுக்குமே அப்படியே டெம்ப்டிங்காக அப்படியே பார்க்கும்போது எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஆவலை நமக்கு ரொம்ப தோண்டுனுச்சு. அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட், நான் அந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இது நான் எதில் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாச்சொலையில் தாங்க நான் பண்ணினேன். பலாப்பழ பூரன் அப்படின்னுட்டு தான் நான் இதுக்கு பேர் வச்சுருக்கேன். அவ்வளவு ஒரு அருமையாக உள்ள இந்த ஸ்வீட்டை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் 100 மடங்கு டேஸ்ட்டு நம்ம எவ்வளவுக்கு குயிக்காக செய்கிறோமோ அதை விட 100 மடங்கு டேஸ்ட்டு கொண்டதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே நம்ம போய் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த ஸ்வீட்டு நம்ம பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 பலாச்சொலை எடுத்திருக்கேன். 7 பலாச்சொலையை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சம்மர் சீசனில் நிறையா பலாப்பழம் மாம்பழம்லாம் கிடைக்கும். இந்த சீசனல் ஃப்ரூட்டை நம்ம எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. கண்டிப்பாக சாப்பிட்ணும். பிள்ளைங்க பலாச்சொலை அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. புள்ள பசங்களுக்கு ஐயோ ஸ்மெல்லு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது பலாப்பழம்னு சொல்லவே மாட்டாங்க, விரும்பி அள்ளி வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ இது மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நிறைய தேவைப்படுது, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நிறையா பண்ணிக்கோங்க. நான் 7 சொலை எடுத்திருக்கேன். நாங்கள் 2 பேர் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு என்னுடைய டியூஷன் பசங்க எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மண் சட்டியில் தாங்க இதை பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை பொடியாக உடச்சி இதில் நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம். இந்த முந்திரி சவந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பலாச்சொலை, அதை இதில் சேர்த்து இந்த நெய்யில் சேர்த்து அந்த முந்திரியோட நல்லா வதக்கலாங்க. நல்லா 1 நிமிஷம் நீங்கள் கலந்தாலே போதும். உங்களுக்கு நெய் எப்படி இந்த ஹீட்டு பட்டு அப்படியே மெல்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த பலாச்சொலை அப்படியே மெல்ட் ஆகுதுங்க. அப்படியே உருகிறது மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இது உருக ஆரம்பிச்சிடுது. அந்த அளவுக்கு அப்படியே மெல்ட் ஆகுது. பார்க்கறதுக்கே நமக்கு எப்படி இவ்வளோ ஈஸியாக அது குயிக்காக அப்படியே கரையுதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதை வதக்கும் போது ஒரு 50% அல்லது ஒரு 60-70% வதக்கினா போதுங்க. ரொம்ப ஃபுல்லாக குழைய வதக்க வேண்டியதில்லை அந்த நெய்யில். சரியா? இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு ஒரு 60-70% நான் வதக்கியிருக்கேன். இப்போ நான் அளந்தது இதில் 7 சொலை எடுத்திருக்கேன். ஆனால் இந்த பவுலால் அளந்தது 1/2 கப் அளவுக்கு நான் அளந்தேன். அதனால் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே தேங்காய் துருவலை டைரெக்டாக இந்த பலாச்சொலையில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு அதை கட் பண்ணி நீங்கள் சொலைகள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க, அளந்துக்கோங்க. அளந்தீங்கன்னா 1 கப்பு பலாச்சொலை எடுத்திங்கன்னா 2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் 1/2 கப்பு எடுத்தேன் பலாச்சொலை, அதனால் 1 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்து இதெல்லாம் நல்லா 1 நிமிஷம் கலந்து விடலாம். அதாவது ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் அதில் எல்லாம் சேர்ந்து வர்றது மாதிரி கலந்து விடணும். சமையலே செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ என்னன்னா வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். பலாச்சொலை நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் நான் வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் இடித்து அதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். வெல்லம் வந்து நல்லா கரையணும். இந்த வெல்லம் வந்து கரைய கரைய கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ 2 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா 1 ஸ்பூனு நெய். ரொம்பவுமே நெய் வந்து இதுக்கு தேவையே படாதுங்க. முன்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் தான் நான் போட்டேன். நான் 2 ஸ்பூன் சொன்னேன். அதாவது பாதி பாதி தான், 1 ஸ்பூன்ல பாதி பாதி தான் போட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வந்து நெய் சேர்த்து இதை கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மொத்தமாக டோட்டலாக 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு, இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா சுருள அதாவது கேசரி அல்வாலாம் கிண்டுறது மாதிரி கிண்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு எல்லாமே ரெடியாகி எல்லாம் கலந்து சூப்பராக வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது இல்லாமல் நான் மண்சட்டிலேயே வேற பண்ணுறேன்னா, மண்சட்டியில் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இன்னும் கூட ஹீட் வந்து கீழே இறக்கி வச்சுமே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கலரை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. இதில் என்னங்க பெரிய வேலை பார்த்தீங்களா? நான் சொன்னது அவ்வளோ குயிக்காக முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட் வந்து நிச்சயமா பலாப்பழத்துல தான் செஞ்சது அப்படின்னு நீங்க சொன்னாதாங்க தெரியும். பெரியவங்கெல்லாம் வேணா அந்த டேஸ்ட் வாசனையை வச்சு வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் நிச்சயமா கண்டே பிடிக்க முடியாது. வாசனையும் வந்து ஐயோ செம்மையா இருந்துச்சுங்க, சொல்லவே முடியல. எனக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சு. எங்க பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு, டியூஷன் பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சுங்க இந்த டேஸ்ட்டு. அதனால கண்டிப்பா இதை வந்து நீங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்குமே கொடுங்க. ஏன்னா வயசானவங்கலாம் வந்து பலாச்சோலை வந்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் பல்லு வந்து கொஞ்சம் கடிக்கிறது இல்லை முழுங்குறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே வாய்க்குள்ள வச்சோன்னே அப்படியே வழுக்கிக்கிட்டு போகுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நிச்சயமா செஞ்சு பாருங்க. டெஃபினட்டா இது வந்து நீங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டிஷ் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு யூ மஸ்ட் ட்ரைங்க, யூ மஸ்ட் ட்ரை. அவ்வளோ ஒரு சூப்பரான இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சாந்தி சண்டல் வ்ளாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதோட நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஹைப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஓகேவா? இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், போடுவேன், இனிமேலும் போடுவேன், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.